தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 35 முதல் அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 மற்றும் 6 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 1ஆம் வாரம் டிசம்பர் 6ஆம் தேதி 2025ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்டார்டிங்ல ஊர் ஊரா போறாரு, எல்லா இடத்துக்கும் போறாரு, சின்ன சின்ன ஊருக்கும் போறாரு. போயிட்டு அங்க இருக்கிற தொழுகை கூடத்தில் கற்பிக்கிறாரு. அப்புறம் நோய் நொடிகள் எல்லாத்தையும் குணப்படுத்துறாரு. அவரை தேடி மக்கள் வராங்க, எல்லாரோட நோயும் குணப்படுத்திட்டு போயிட்டே இருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாரு? மக்கள் கூட்டம் கூட்டமா அவரை தேடுறத பார்த்து அவர்கள் மேல அறிவு கொள்றாரு. ஸோ அவங்க கஷ்டத்தை எல்லாத்தையும் போக்குறாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஏசப்பா என்ன சொல்றாரு, "டேய் நான் தனியா இருக்கேன். என்னால முடியல. அதனால சீடர்களே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 12 சீடர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பவர்ஸ குடுத்து, நீங்களும் போய் என்ன மாதிரி எல்லாருக்கும் நோய குணப்படுத்துங்க, பேய ஓட்டுங்க, இறந்தவர்கள உயிர்ப்பித்து வைங்க, எல்லாத்தையும் பண்ண சொல்லுங்க அப்படின்றாரு. ஸோ அத்தன பவர்ஸ சீடர்களுக்கு குடுக்குறாரு. ஓகேங்களா? நாமளும் ஒரு வேள ஏசப்பாவோட சீடராக ஆசைப்பட்டோம் அப்படின்னா, நமக்கும் ஏசப்பா என்ன பண்ணுவாரு? எல்லா வகையான வல்லமைகளையும் கொடுத்து, அவரு இருந்த இடத்துல நம்மள வச்சும் செயல்படுத்துவாரு. சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.